கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதர் இயேசு கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நமது மத்தியில் கோயம்புத்தூரை மையமாக கொண்டு வேதாகம போத ஊழியம் செய்கிற போதகர் காட்சன் வின்சென்ட் அவர்கள் நமது மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். வேதாகமத்திலே சில வசனங்கள் நம்முடைய வியாக்கியானங்கள், விளக்கங்கள், அதை குறித்து ஒரு சரியான விளக்கம் தேவை என்று உணர்ந்தபடினாலே பாஸ்டர் காட்சன் வின்சென்ட் ஒரு வேத போதகர், வேத பண்டிதர், வேதத்தை சரியாக விளக்கி சொல்லுகிற ஊழியத்தில் தன்னை முற்றிலும் ஈடுபடுத்தி கொண்டவர். ஆகவே அவளிடத்தில் வேதாகமத்திலிருந்து சில கேள்விகளை கேட்டு அதுக்குரிய விளக்கத்தை அறிந்து கொள்ளும்படியாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி 5 வாரங்கள் தொடர்ந்து உங்களுக்கு 30 நிமிஷம் ஒளிபரப்பப்படும். நீங்கள் அதை தொடர்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சில கேள்விகள் உலகத்தில் நான் கேட்க வேண்டியது இருக்கிறது. அதுக்குரிய விளக்கத்தை நீங்கள் சொல்வீர்கள் என்று கிறிஸ்துவுக்கு நம்புகிறோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. இந்த வசனத்தை அநேகர் சொல்லும்போது ஆரோனை கர்த்தர் அழைத்தார், அபிஷேகித்தார், அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு என்று இருந்தால்தான் இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்தில் நீங்கள் ஊழியம் செய்யலாம். மற்றபடி யாரும் ஊழியம் செய்ய தகுதி இல்லை என்பது போல வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் புது உடன்படிக்கையின் ஊழியத்தில் இது சொல்லப்பட்ட வசனம் அதற்கு ஒத்து வருமா என்பதை குறித்த ஒரு சரியான விளக்கத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நான் இந்த வசனத்தை எடுத்து போதகர் அபிஷேக கூடுகையில் பேசியிருக்கிறேன். எப்படி பேசியிருக்கிறேன்னா, ஆரோனைப் போல் அடைக்கப்படாவிட்டால் ஒருவரும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாது. இந்த கனமான ஊழியம் என்பது என்னுடைய மனசில் அப்படி அன்னைக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பாஸ்டராகவோ, அப்போஸ்தலராகவோ, தீர்க்கதரிசியாகவோ, சுவிசேஷகராகவோ, மேய்ப்பராகவோ, போதகராகவோ இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக ஏற்பட முடியாது. தங்களை தாங்களே அப்போஸ்தலராகவோ, தீர்க்கதரிசியாகவோ, போதகராகவோ, மேய்ப்பராகவோ ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்னு நான் போதிச்சிருக்கிறேன். அப்படி என்றால் இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் ஒருவர் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் ஏன் அப்படி பேசினேன்னா, எனக்கு முன்னே ஊழியம் செய்தவர்கள் பல ஊழியர் பிரதிஷ்டை கூடுகையில் இந்த வசனத்தை எடுத்து அன்னைக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிற ஊழியக்காரருக்காக பேசுகிறதை நான் பல முறை கேட்டதுனால நானும் அப்படி பிரசங்கம் செய்திருக்கிறேன். இது நம்முடைய புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராகி 5 விதமான ஊழியக்காரர்களை குறித்து தான் பேசுதுன்னு நானும் நினச்சி பேசினது உண்டு. ஆனால் இந்த வசனம் குறிப்பாக எந்த ஊழியத்தை தான் பேசுதுன்னு நாம் ஆராய்ஞ்சு பார்ப்போன்னு நான் உட்கார்ந்து வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு உண்மையை கண்டுபிடிக்க தேவன் உதவி செய்தார். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நாம் பார்ப்போமானால், முதல் வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 5 முதல் வசனம்.
அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனானபடினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாய் இருக்கிறான். அது நிமித்தம் அவன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியது போல தன்னுடைய பாவங்களுக்காக பலியிட வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் வெளியே ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறது. ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு அப்படின்னு இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் யாரை சொல்ல வரான்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. 5வது அதிகாரம் 1 வசனத்தில் யாரை பற்றி பேசுகிறாருன்னா பிரதான ஆசாரியனை பற்றி பேசுகிறார். அப்போது அந்த வசனத்தில் கடைசி வரிகளை பாருங்கள். மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறார். யாரால் நியமிக்கப்படுகிறான்றால் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறான். அப்போது ஒருவன் பிரதான ஆசாரியராக தேவனால் ஏற்படுத்தப்படுவதை குறித்து தான் இங்கே பேசுது. அப்போது ஆரோனை தேவன்தான் பிரதான ஆசாரியராக ஏற்படுத்தினார். லேவி கோத்திரத்தாரை குறிப்பாக 12 கோத்திரத்தில் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்தை தேவன் தம்முடைய ஆசாரிப்பு கூடாரத்திலே தேவாலயத்திலே ஊழியம் செய்வதற்கு பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் தேவனுடைய ஆலயத்தில் லேவியராகவும் ஆசாரியராகவும் பணி செய்தார்கள். ஆசாரியர்கள் பல இருப்பாங்க. வருஷத்தில் ஒரு முறை இஸ்ரவேல் மக்களுக்காக பலி செலுத்தி மன்றாட மகா பரிசு ஸ்தலத்தில் பிரவேசிக்க பிரதான ஆசாரியர் ஒருவரை அதில் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வழக்கம் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்துச்சு. குறிப்பாக இந்த பிரதான ஆசாரிய ஊழியம் செய்கிறவர் தேவனாலே, இந்த வசனத்தில் பார்க்கிறபடி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கனமான ஊழியத்திற்கு தேவனால் ஏற்படுத்தப்படுகிறார். அப்போது இந்த கனமான ஊழியத்துக்கு ஆரோனை போல் அழைக்கப்பட்டு ஏற்படுத்தப்படுகிறவர் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறவர் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரிய ஊழியம் செய்கிற ஒருவர் தான். இந்த வசனம் இந்த கனமான ஊழியத்திற்கு என்று குறிப்பிடுகிற இந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரியர் செய்த ஊழியத்தை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஊழிய புது உடன்படிக்கையின் ஊழியர்களாகிய புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களாகிய புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஊழியராக இருக்கிற 5 விதமான ஊழியக்காரர்களை குறித்து அவர்கள் அழைக்கப்பட்டு ஏற்படுத்துவதை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் குறிப்பாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்களும் சபைக்கு தேவனால தான் ஏற்படுத்தப்படுகிறார்கள். தேவனால தான் பிரித்தெடுக்கப்படுகிறார்கள், அழைக்கப்படுகிறார்கள், ஏற்படுத்தப்படுகிறார்கள். எந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு ஊழியமானும் புதிய ஏற்பாட்டு ஊழியமானாலும் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறவர்கள் தான். ஆனால் இந்த இடத்துல இந்த வசனம் குறிப்பாய் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்களை குறித்து அல்ல, அது பழைய ஏற்பாட்டு பிரதான ஆசாரிய ஊழியத்தை குறித்து தான் இந்த கனமான ஊழியம் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய ஊழியம் புதிய ஏற்பாட்டு ஊழியம் கனமான ஊழியம் அல்ல, அதிக கனமான ஊழியம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்போமானால் புது உடன்படிக்கையின் ஊழியம் எப்படிப்பட்டது என்று அவ்வளோ மேன்மையாக பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய ஊழியம், உயிர்ப்பிக்கிற ஊழியம், ஒழிந்து போகாத மகிமையில் ஊழியம், அதிக கனமுள்ள ஊழியம் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியத்தை அவ்வளோ மேன்மையாக சொல்லுகிறார். அதாவது ஆரோனும் மோசையும் செய்த ஊழியத்தை விட இன்றைக்கு ஊழியம் செய்கிற புதிய ஏற்பாட்டு ஊழியக்காரர்கள் அதிக கனமான ஊழியத்தை செய்கிறவர்கள் தானே அல்லாமல் கனமான ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. அதாவது ஆரோனை விட அதிக கனமான ஊழியத்தை செய்கிறவர்கள், ஆரோனை விட அதிக கனமான ஊழியத்தை செய்கிறவங்க அவங்கள பிரஷ்ட பண்ணும்போது இந்த கனமான ஊழியத்தை குறித்த வசனத்தை எடுத்து நாம் போதிக்கிறது அது பொருத்தமாக இருக்காது. இப்போ புது உடன்படிக்கை ஊழியத்திலும் தேவன் ஊழியத்துக்கு வெவ்வேறு தகுதிகளில் அவர் அழைக்கிறார். பவுல் அப்போஸ்தலனை நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்தெடுக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் சொல்லப்பட்டு இந்த வசனம்
அதற்கு ஒத்த ஒரு வசனம் அல்ல. இது அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த பிரதான ஆச்சாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை உள்ள போவதற்காக நியமிக்கப்படுகிற அந்த காரியத்தை குறித்து இருக்கு. அப்போ இந்த வசனத்தின் நிமித்தம் அழைக்கப்பட்டால் ஒழிய நீ ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவது தவறு. இந்த வசனத்தை எடுத்து அங்கே சொல்ல முடியும், அது சொல்ல முடியாது. மிக்க நன்றி. உங்களை ஆச்சரிப்பாக இன்னொரு கேள்வி இருக்கு. இன்னொரு விஷயம், புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் கூட தேவனால் அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டாதான் செய்யணும். இங்கும் தானாக ஒருவரும் நான் ஊழியக்காரன் ஆகிட முடியும். நீதிமொழிகள் 18:21 ஒரு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் என்றால், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போ நாம் நாவினால் என்ன அறிக்கை செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்று வியாக்கியானம் பண்ணுவது சரியா? நான் நல்லா இருப்பேனா நல்லா இருப்போமா? இல்லை எனக்கு எப்படி நடக்கும் எதிர்மறையான எண்ணத்தோடு சொன்னால் அப்படி நடந்துருமா? அப்போ நம்ம வாழ்க்கை நாம் அறிக்கை பண்ணுவதின் அடிப்படையில் இருக்கா, இல்லை விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கா? அநேகர் இதை குறித்து சொல்கிற காரியங்களை குறித்து உங்களுடைய விளக்கம் என்ன? நல்ல கேள்விதான் அது. அதாவது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகள் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது நல்லது. விசுவாசம் உள்ளவர்களாக தான் பேசணும். சங்கீதம் 27 கடைசி வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன்றான். அப்போ நம்ம கெட்டு போகாமல் கர்த்தருக்குள்ள பாதுகாப்பாக இருக்க விசுவாசம் முக்கியமான ஒரு விஷயந்தான். நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் விசுவாசம் உள்ளதாக இருப்பது தவறல்ல, நல்ல விஷயந்தான் அது. ஆகிலும் இந்த வசனம் கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார், என்னை 1000 மடங்கு பெருக பண்ணுவார், இப்படி இந்த மாதிரி விசுவாச அறிக்கை செய்து ஒரு பணக்காரர்களாகவோ ஐஸ்வர்யவான்களாகவோ பூமியிலே மிகவும் திரளான ஆஸ்தியுள்ளவர்களாகவோ மாறுவதை குறித்து இந்த வசனம் பேசுகிறதா அப்படின்னு நான் சொல்லி நம்ம யோசிக்கணும், ஆராய வேண்டியது அவசியம். அதாவது நான் நல்லா இருப்பேன்னு சொன்னால் நான் நல்லா இருந்துருவேன், எனக்கு ஒன்றும் ஆகாது, எனக்கு ஒன்றும் நடக்காது, எனக்கு இப்படி தான் ஆகும், எனக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு அந்த மாதிரி நாம் நெகட்டிவாக பேசினா நமக்கு நல்லது நடக்காமல் போயிடும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதான்றதை நம்ம ஆராயணும். சரி. ஏன்னா சிலர் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நீ பாசிட்டிவாக பேசுனீன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ நல்லா மேலே வந்துடும், ஆசீர்வாதமாக இருப்பேன். எனக்கு நீ அவிசுவாசமாகவே பேசினா நீ பேசுகிறபடியே உன் வாழ்க்கையில் ஒன்றும் இருக்காது, உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்ப. நீ நல்ல வசனங்களை அறிக்கை செய், எல்லாம் நல்ல ஆசீர்வாதமான வசனத்தெல்லாம் எடுத்து அறிக்கை செய். அப்படி செஞ்சின்னா நீ அதே மாதிரி ஆசீர்வாதம் ஆகிடுவ அப்படின்னு இந்த வசனத்தை வச்சு நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். நான் கேட்டிருக்கிறத மட்டும் இல்லையா, நானே அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷம். நானே அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எது வரைக்கும்னா இந்த வசனத்தை இது உள்ளபடியே என்ன தான் சொல்லுது அப்படின்னு 6000 காலம் வரைக்கும் நான் அப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறேன். அது அறியாமை உள்ள காலம். இந்த வசனத்துடைய சரியான பொருளை நம்ம புரிஞ்சிக்கணும்னா என்ன தான் சொல்ல வருதுன்னு இந்த 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை 20ஆம் வசனத்தை வாசிக்கணும். 6வது வசனம் 7, 20 இந்த வசனங்கள்லாம் நம்ம வாசித்து பார்க்கலாங்களா? என்ன சொல்லுது பாருங்கள். மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. 20ஆம் வசனம்.
அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். இப்போ இந்த 6வது வசனத்தில் சொல்கிறார் சாலமோன், மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும். அப்போ முடிவு என்ன இருக்கும்? விவாதம் முத்தனா அடி விடும். அதாவது அவனுடைய வாய் அவனுக்கு அடிகள் விவாதத்தில் அவன் நுழைவான், அவன் வாய் தேவையில்லாதத்தில் பேசும், கடைசியில் அவனுக்கு அடி விழும் அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்து 7ஆம் வசனத்தில் மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. மூடனுடைய வாய், அவன் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அவனுக்கு கேடு உண்டாக்கும். குறிப்பாக அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி, அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி வச்சிடும் அவன் உதடுகள். அப்படின்னா அவனுடைய வார்த்தையே அவனுக்கு அழிவை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அப்படியே தொடர்ந்து வரும்போது 20ஆம் வசனத்தில் அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் அப்படின்னு இருக்குது. இப்போது ஈஸி இங்கிலீஷ்னு ஒரு பைபிள் இருக்குது, அதில் ரொம்ப சிம்பிளாக அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வசனம் அந்த பைபிளில் எப்படி இருக்குன்றது தமிழில் சொல்கிறேன். நீங்கள் பேசும் வார்த்தைகளின் விளைவுகளுடன் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுக்கான விளைவு வரும், அதை நீங்கள் சந்திக்கணும். அதோட தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இன்னொன்று குட் நியூஸ் ட்ரான்ஸ்லேஷன் ஒரு பைபிள் இருக்குது, அதில் இன்னும் சிம்பிளாக கொடுத்துருக்குறான். நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையின் விளைவுகளுடனும் நீங்கள் வாழ வேண்டி இருக்கும். அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அப்போது அதாவது நீ என்ன பேசுகிறையோ அதுக்கான விளைவை நீ சந்தித்து தான் ஆகணும். அதோடைய அர்த்தம் அது. நீ நல்ல மாதிரியே பேசினா உனக்கு நல்ல விளைவு உண்டாகும். தேவையில்லாமல் பேசியிருந்தா தேவையில்லாத பிரச்சனை, உனக்கு சாவு உறுதின்னு சொல்ல வர. ரொம்ப காலம் நீ இருக்க மாட்டேன், அதான் எச்சரிக்கிறேன். அப்போ இதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்ல வர்றார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த அதில் பிரியப்படுகிற மனுஷன் அதோடைய ஃப்ரூட் கனியை புசிப்பான். முந்தன வசனம் பாருங்க, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். இந்த வசனம் எதை சொல்ல வருதுன்னா, நாம் நல்ல விதமாக பேசினால் நமக்கு நன்மை உண்டாகும், அவ்வளோதான். சமாதானமாக இருக்கலாம். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதும்போது மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்கள், கெட்ட வார்த்தை பேச்சு இருக்கக்கூடாது, கிளவி பேச்சு இருக்கக்கூடாது, வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் புறப்படக்கூடாது என்று அவர் சொல்வது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சமாக இருக்கு. இப்போ இந்த மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்கிறார் இல்லைங்களா? அது என்ன சொல்ல வர்றான்னா, நம்ம பாணியில் நம்ம பாஷையில் சொல்லணும்னா, உன் வாழ்வும் சாவும் உன் நாக்கில் தான் இருக்குது. நீ ஒழுங்காக பேசுனா உனக்கு நல்வாழ்வு, பிரச்சனை உண்டாகும் பேசுனா உன் வாயின் வார்த்தைகளை உனக்கு அழிவை உண்டாக்கும். ஓகே, இன்னும் நம்ம புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ நல்ல மாதிரியே பேசியிருந்தால் ரொம்ப நாள் இருப்ப, ஏடா கூடமாக பேசிட்டு தெரிஞ்சுன்னா சீக்கிரம் சோழியை முடிச்சிருவாங்க. இந்த வசனம் இதைத்தான் சொல்லுது. எத்தனை நீங்கள் ஆங்கில பைபிளை கூட நீங்கள் வாசித்து பார்க்கலாம், கமெண்ட்ரிஸ் வாசிக்கலாம், எதை பார்த்தாலும் இந்த வசனத்தின் சரியான அர்த்தம் இது தான். இந்த வசனம் அறிக்கை செஞ்சு பணக்காரன் ஆகும், அறிக்கை செய்யலைன்னா நாம் ஏழையாக இருப்போம் அப்படின்னு சொல்ல வர வசனம் அல்ல. ஆண்டவர் நம்முடைய அறிக்கையின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய விசுவாசம் ஜீவத்தின் அடிப்படையில் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டதுனால உடனே அவர் அதுபடியே செய்கிறவர் அல்லங்கிறது புரிந்து கொள்கிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. நீதிமொழிகள் 24:16 நீதிமான்கள் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அநேகர் சொல்கிற காரியங்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை முறை பாவம் செய்தாலும் திரும்ப எழுந்து விடுவார்கள் அல்லது மனம் திரும்பி விடுவார்கள்
என்று சொல்கிறார்களே, அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளலாமா? இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன? பொதுவாக நமக்கு புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற உபதேசங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9 இதெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சகர்களாக இருப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநீதி நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் இருக்குது. அப்போது ஒரு நீதிமான், கர்த்தரை அறிந்த பிள்ளை, தவறுகள் செய்கிற சூழ்நிலை சந்தர்ப்பம் உண்டாகும்போது, தவறை விட்ட போது அவங்க தங்கள் தவறை உண்மையாகவே உணர்ந்து மனதார கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கிறவர். எத்தனை முறை மன்னிப்பார்? அவர் பேதுருக்கு சொல்லி கொடுத்தார், 7-70 முறை மன்னி அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மை 7-70 முறை மன்னிக்க சொல்லுகிறவர் உண்மையாகவே நம்முடைய தவறுகளை, தவறு செய்யாத சந்தர்ப்பம், ஒரு பாவம் செய்யாத நீதிமான் பூமியில் இல்லை. அப்போது விசுவாச வாழ்க்கையிலே நாம் சில நேரம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்ய நேரிடும். அதை நியாயப்படுத்தாமல், மறைக்க முயற்சிக்காமல் மனதார கர்த்தர்கிட்ட அறிக்கை செய்தால் அவர் 7-70 முறை கூட மன்னிக்க உண்மை உள்ளவராக, சுத்திகரிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட வசனம் அதை பற்றி தான் பேசுதா அப்படின்னு நாம் இன்னொரு வசனத்தோடு சம்மந்தப்படுத்தி இதை வாசித்து தான் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதிவிடாதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான். அடுத்து பாருங்க. துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு. போதுங்க. இப்போ இந்த காரியத்தை சாலமோன் யாருக்கிட்ட பேசுகிறாருன்றது முக்கியம். யாருக்கிட்ட பேசுகிறாருன்னா துஷ்டன்கிட்ட பேசுகிறார். துஷ்டங்கிட்ட பேசுகிறார். துஷ்டனே, நீ என்ன பண்ணாத, நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதுங்கி இருக்காத, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாத. இப்படி சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை நீ அவனுக்கு விரோதமாக பதிவிருந்து அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போட்டாலும், அப்படி நீ பாழாக்கி போட்டு நீதிமான் 7 முறை விழுந்தாலும், அதாவது உன்னாலே அவன் 7 முறை தள்ளப்பட்டாலும், உன்னாலே அவன் வெறுமையாக்கப்பட்டாலும், உன்னாலே ஒன்றுமில்லாதவனாய் அவன் ஆக்கப்பட்டாலும், அவன் என்ன பண்ணுவான், திரும்பவும் எழுந்திருப்பானா. எந்த இடத்துலேருந்து ஒசரத்துலேருந்து அவனை தள்ளனையோ அந்த இடத்துக்கு அவன் திரும்ப வந்துடுவான். காரணம் அவன் நீதிமான், அவன் தேவனுக்கு பயந்தவன். காரணம் தமக்கு பயந்த அவனை கர்த்தர் நீ 7 முறை தள்ளனாலும் திரும்ப கொண்டு வந்து எந்த அவசரத்தில் வச்சுருந்தாரோ அந்த அவசரத்தில் தீர்மானம் வைப்பார். இன்னொன்று எச்சரிக்கை கொடுக்குறார் சாலமோன். ஆனால் துன்மார்க்கரோ துன்மார்க்கத்தில் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். துன்மார்க்கம் அப்படின்னு என்ன சொல்ல வர்றான்னா, நீ நீதிமான 7 முறை தள்ளனாலும் அவன் திரும்ப எழுந்து அந்த ஆசீர்வாதத்துக்கு வந்துடுவான், அந்த இடத்துக்கு வந்துடுவான். ஆனால் நீ விழுந்தினா ஒன்றை தூக்கி விட யாரும் கிடையாது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதியாய் வாழ்கிற ஒரு மனுஷனை, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு மனுஷனை, உத்தமமாக வாழ்கிற ஒரு மனுஷனை, தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனை துஷ்டன் 7 முறை தள்ளி அவனை வெறுமை ஆக்கினாலும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கினாலும், கர்த்தர் திரும்ப அந்த நீதிமானை, தமக்கு பயந்தவனை, உத்தமனை, உண்மையாக வாழறவனை, பரிசுத்தமாக வாழறவனை திரும்ப கொண்டு வந்து அந்த இடத்துல உசரத்தில் வைப்பாருன்னு தான் இங்கே அதை தான் சாலமோன் சொல்ல வர்றாரு. இல்லாமல் ஒரு நீதியாக வாழ்ந்தவன் எத்தனை முறை போய் பாவம் பண்ணாலும் தப்பு பண்ணாலும் திரும்ப அந்த இடத்துக்கு திரும்ப மனம் திரும்பிடுவான் அப்படின்னு இங்கே சொல்ல வரல. ஒரு நீதிமான் தப்பு செஞ்சு திரும்ப மனம் திரும்புறதை பற்றி இந்த வசனம் பேசலை. சரி, நீதியாகவே வாழ்வது நிமித்தமாக, நீதியிலே நிலைத்திருப்பது நிமித்தமாக, கர்த்தருக்கு பயந்து நடப்பது நிமித்தமாக சத்துருவால் தள்ளப்பட்டவனை, நீதியாய் வாழ்கிற தம்முடைய மகனை, தம்முடைய தாசனை, மனுஷனை
கர்த்தர் திரும்ப அந்த எங்கே வச்சாரோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைக்கிறத பற்றி தான் அந்த வசனம் பேசுது. உண்மைதான். ஏன்னா நீங்கள் முதல்ல சொன்னபடி ஒருவன் தவறு செய்தால், பாவம் செய்தால், உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணினால், மனம் திரும்பினால் மறுபடியும் கட்டப்படுவான் பேதுரு. ஆனால் அதே சமயம் அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், அதை எபிரேய நிருபக்காரன் எழுதும்போது 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அது நம் கண்கூடாக யூதாசுடைய இதில் பார்க்கும். அந்த வசனம் எதை காண்பிக்கிறது? துன்மார்க்கனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி, எச்சரிக்கை. மற்றபடி அதை போய் நாம் எத்தனை தடவை நீ பாவம் செய்ய, நீ இழந்துடுவான்னு சொன்னால் யூதாஸ் இழந்துக்கலையே. அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்க. இந்த வசனத்தை வச்சு அந்த விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வசனம் அதை பற்றி பேசவே இல்லை. மிக்க நன்றி. அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாமா? கேளுங்க. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றும், பிரசங்கி 10:19 பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்றும் வேதம் சொல்லியிருக்கு. அப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யங்களாக இருப்பது வேதத்திற்கு முரணானதா அல்லது முரணாகுமா? கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறது வேதத்துக்கு முரணான ஒரு காரியம்னு சொல்ல முடியாது. சரி, நன்றி. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் கிறிஸ்தவர்களான வரலாறும் வேதத்தில் உண்டு. கிறிஸ்துவுக்குள்ள வந்து சிலர் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. தேவன் யாரை எவ்விதமாக வைக்க விரும்புகிறாரோ அவர் அவ்விதமாக வருவாங்க. அது கிறிஸ்தவர்கள் ஐஸ்வர்யவான்களாகுவது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த வசனங்கள், நீங்கள் அந்த வசனத்தை திரும்ப சொல்லுங்க. நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். பிரசங்கி 10:19 பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். உண்மை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருவன் ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுக்கும். இன்னும் கூட சில வசனங்கள் வேதத்தில் உண்டு. சில வசனங்களை நான் உங்களுக்கு பாருங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அன்னாள் இப்படி பாடுறாங்க. நானே சொல்கிறேன், கேளுங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் யாருங்க? தரித்திரம் அடைய பண்ணவும் முடியும், ஐஸ்வர்யம் அடைய பண்ணவும் கூடியவர் அவர். இதிலிருந்து தேவன் தான் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் இருக்கார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு சில வசன ஆதாரங்கள் உண்டு. தேவனே அது உபாகமம் 8:8 இப்படி இருக்குது. தேவனே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர். அடுத்து 1 ராஜாக்கள் 3:13 சாலோமன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை அவனுக்கு தந்து அவன் நாட்களில் அவனுக்கு நிகரான ஒரு ராஜா இல்லாதபடி எல்லா ராஜாக்களிலும் மேன்மையான இடத்துல ஐஸ்வர்யவானாய் கர்த்தர் அவனை வச்சிருக்கிறார். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் பூமியின் சகல ராஜாக்களை பார்க்க ராஜாவாகிய சாலமோனை ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருக்க பண்ணினார்னு இருக்குது. தாவீது சொல்கிறார் 1 நாளாகமம் 29:12 தாவீது சொல்கிறாரு, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும்னு இருக்குது. அப்போது தேவன் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவர் என்பதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்னொரு உண்மையும் அன்னால் சொல்லியிருக்கிறாங்க, தேவனே தரித்திரம் அடைய பண்ணுகிறோமா இருக்கிறார். ஒரு ஏழையை ஐஸ்வர்யவானாக்க அவரால் முடியும். அவரால் ஒரு ஐஸ்வர்யவான தரித்திரனாகவும் மாற்ற அவரால் முடியும். பாருங்கள், அதனால் எப்படியெல்லாம் ஐஸ்வர்யவான் தரித்திரன் ஆகிறான்ற சில விஷயங்கள்லாம் இருக்குது பைபிளில். பிரசங்கி 5:14 சாலமோனே சொல்கிறார், ஐஸ்வர்யம் விக்கினத்தினால் அழிந்து போகிறது அப்படின்றார். லூக்கா
1:53 இவங்க மரியாள் பாடுறாங்க, பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் அப்படின்னு. அடுத்து யாக்கோபு 1:11 யாக்கோபு சொல்கிறார், சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அடிந்து போம், ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வடிகளில் வாடி போவான்னு இருக்குது. யாக்கோபு 5:2 சொல்கிறார், உங்கள் ஐஸ்வர்யம் அடிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டரித்து போயின அப்படின்னு இருக்குது. அப்போது ஐஸ்வர்யானா மாற்ற முடியும் அவரால், ஐஸ்வர்யவான தருத்தனாவும் மாற்ற முடியும். இது ரெண்டையும் செய்கிறவர் கர்த்தர் தான். அதனால் வேதம் நமக்கு சில ஆலோசனை சொல்லுது, ஐஸ்வர்யத்தை நம்ப வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்குது. சில வசனம் பாருங்கள், சங்கீதம் 62:10 தேவனால் ஐஸ்வர்யமானாக்கப்பட்ட திரளான செல்வந்தனாக்கப்பட்ட தாவீதே சொல்லுகிறார், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க. நீதிமொழிகளில் எல்லாரை விட ஐஸ்வர்யமான அந்த சாலமோனை சொல்கிறாரு, கோபாக்கியன நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதி தான் மரணத்துக்கு தப்புவிக்கும் அப்படின்னு. ஐஸ்வர்யத்தை விட விசேஷமான விஷயம் நீதி அப்படின்றத சொல்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 11:28 சாலமோனே சொல்கிறார், ஐஸ்வர்யமான் சாலமோன் சொல்கிறாரு, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். பாருங்கள், அப்படின்னா அதனால தான் ஐஸ்வர்யம் உள்ளவங்களே சொல்கிறாங்க, ஐஸ்வர்யத்தை நம்பாத, அது தப்பு வைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்விக்கு நீண்ட ஒரு பதில் இருக்குது. அதாவது ஐஸ்வர்யவனாக இருப்பது தவறு கிடையாது, ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை வைக்காதே என்று தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு காரியங்களை கவனிக்க வேண்டியதையா, ஐஸ்வர்யத்தை விட மேலான காரியம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 22:1 திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்பட்டது என்றார். பிரசங்கி 4:8 என்ன, அதாவது ஐஸ்வர்யத்தினால் கண்கள் திருப்தி ஆகிறதில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதே தொல்லை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பிரசங்கி 5:19 தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பவத்தை எவனுக்கு கொடுத்தாலும் அவன் அதை அனுபவிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும், அனுகாரகம் பண்ணணுன்றார். அப்போ இப்போ ஐஸ்வர்யத்தை விட எது முக்கியம்னா மனரம்பியம், மன சமாதானம், இதெல்லாம் முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவன்களாக விரும்பாதன்றார். நீதிமொழிகள் 23:4 ஐஸ்வர்யவன்களாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே அப்படின்றாரு. 28:20 ஐஸ்வர்யவனாகிறதுக்கு தீவிரிக்கிறவனு ஆக்கினைக்கு தப்பான்றாரு. 1 தீமோத்தேயு 6:9 பவுல் எச்சரிக்கிறார், ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவில் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவிதமான இச்சையிலே விடுறாங்கன்றார். அப்போ ஐஸ்வர்யம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. ஐஸ்வர்யம்தான் ஆசீர்வாதன்ற எண்ணத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பிரசங்கி 5:13 சூரியனுக்கு கிடையே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கு உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாக்குதுன்னு ஐஸ்வர்யவான் சாலமோனே சொல்கிறார். மத்தேயு 19 ஆண்டவர் எச்சரிக்கிறார். 19:23 ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது அரிதென்றார். லூக்கா 26:23-24 24 குறிப்பாக ஐஸ்வர்யவான்களாகி உங்களுக்கு ஐயோ அப்படின்றார். 12:20-21 தனக்கு ஐஸ்வர்யவாத்தை சேர்க்கிறவனுக்கு மதிகடன் என்றார். இப்படிலாம் இருக்குது. யாக்கோபு 5:1 ஐஸ்வர்யவான்களை உங்களுக்கு கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் மித்தம் அலறி அழுங்கள்ன்றார். அப்போது ஐஸ்வர்யம் தேவையில்லாத ஒன்றும் இல்லை, ஆனால் ஐஸ்வர்யமே அவசியமான ஒன்று என்ற எண்ணத்துக்கு நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் 1 தீமோத்தேயுல 6ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக ஐஸ்வர்யத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிற சகல நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை. அது ஐஸ்வர்யம் தவறுன்னு சொல்லலை, ஆனால் உன்னுடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது. இங்கே எரேமியா 9:23 சொல்கிறார் பாருங்க, ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மையும் பாராட்டக்கூடாது. அதாவது கர்த்தர் என்ன பெரிய பணக்காரனாகினாரு அப்படின்ற பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. யாக்கோபு 1:10 பாருங்க, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன்றார். அப்போ ஐஸ்வர்யவான கர்த்தர் தாழ்த்துறதும் ஒரு ஆசீர்வாதம் தான் அவனுக்கு, அதை பற்றி புலம்பாத, மேன்மை பாராட்டுன்றார்.
அப்போது ஒரு ஏழை ஐஸ்வர்யனும் ஆகிறதுக்கு மாத்திரம் விசுவாசம் வேணும், அவசியம் அல்ல, வேண்டியதல்ல. அதுக்கும் விசுவாசம் வேணும். ஒரு ஐஸ்வர்யவன் தரித்திரன் ஆகிறதுக்கும் விசுவாசம் வேணும். அது எப்படிங்கிறது என்னன்னா, ஒரு கள்ளக்கணக்கு எழுதி லஞ்சம் வாங்கி பணக்காரன் ஆன பிறகு ஒருத்தர் ரட்சிக்கப்படுறாருன்னா இங்கே, பிறகு அந்த பழக்கங்கள்லாம் அவர் நிப்பாட்டிடுறார். அப்போ அநீதியாய் வரக்கூடிய வருமானங்களுக்கு நிற்கும்போது கண்டிப்பாக அவருடைய அந்த வருமானத்தின் தன்மை குறைகிறது. இப்போ அவர் ஐஸ்வர்யத்தை பெருக்கிறதுக்கு பதிலாக ஐஸ்வர்யத்தில் அவர் குறைபட ஆரம்பிக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார். நன்றி. நாம் அடுத்த கேள்விக்கு நாம் கடந்து போய் ஒரு ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், நல்ல விளக்கங்களுக்காக வைத்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.